ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் 360. ஐபிஎல் 2026க்கான ரீடைன்டு பிளேயர் லிஸ்ட்டை வந்து நவம்பர் 15க்குள்ளார வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து பிசிஐ வந்து ஒரு டெட்லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய ஃப்ரான்ச்சைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்தெந்த பிளேயர்லாம் வந்து ரீடைன் பண்ணலாம், ரிலீஸ் பண்ணலான்னு வந்து ரொம்ப மும்முரமாக டிஸ்கஷனில் இருக்காங்க. சில ட்ரேட் டாக்ஸும் போயிட்டுருக்கு, நிறைய ட்ரேட் டாக்ஸ் போயிருக்கு. இதில் ஒரு முக்கியமாக லாஸ்ட் வீக்லேருந்து வர ஒரு ட்ரேட் ரூமர் பார்த்தீங்கன்னா வந்து குஜராத் டைட்டன்ஸ் கிட்ட இருந்து வாஷிங்டன் சுந்தரை வந்து சிஎஸ்கே ட்ரேட் பண்ண போகிறதா ஒரு ரூமர்ஸ் போயிட்டே இருந்தது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வின் அவரோட யூடியூப் சேனலில் வந்து அந்த டீல் வந்து ஆல்மோஸ்ட் சைன் ஆன மாதிரியும், வாஷிங்டன் சுந்தரை வந்து சிஎஸ்கே வந்து 3.2 crores வந்து கேஷ் டீலில் வந்து எடுக்க போகிறதாகவும் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ குஜராத் டைட்டன்ஸ் கிட்ட இருந்து சிஎஸ்கேக்கு வந்து வாஷிங்டன் சுந்தர் வந்தார்னா நிச்சயம் சிஎஸ்கேவோடைய டீம் பேலன்ஸ் வந்து இன்னும் பலப்படும். அவர் ஒரு ஆஃப் ஸ்பின்னர், ஸோ அஸ்வினுக்கு ஆப்டான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாகவும் இருப்பார். பேட்டிங்கும் வந்து சமீப காலத்தில் நல்லா பண்ணுறாரு. குஜராத் டைட்டன்ஸ் ஏற்கனவே ரஷீத் கான் அண்ட் வந்து சாய் கிஷோர் 2 ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்கிறதுனால வந்து இவரை ரிலீஸ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. பட் நிச்சயம் வந்து அவங்க வந்து இது ஒரு தவறான முடிவுன்னு தான் நான் சொல்லுவேன். குஜராத் டைட்டன்ஸுக்கு நிச்சயம் வந்து ஒரு வேல்யூ ஆடட் பிளேயராக அவர் இருந்திருப்பார். பட் அவங்களோட லாஸ் வந்து சிஎஸ்கேவோட கெயின் தான். ஆஸ் அ சிஎஸ்கே ஃபேனாக வந்து வாஷிங்டன் சுந்தர் வந்து உங்கள் டீமுக்கு வரது வந்து ஹாப்பியான்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.